தாவேகால தலைவர் இருக்கிறாரு சிஎம், ஒரு டிவிக்கு பேட்டி கூட கொடுக்க தெரியல. அவர் தமிழ்நாட்டுடைய சிஎம்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. வருகாலம் ஒரு 6 மாச காலத்துல அவருடைய சுய உருவம் என்னன்னு மக்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்ப மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடியாரு திருப்பி மீண்டும் முதலமைச்சராக கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வெகு விரைவில் எடப்பாடியார் முதல்வர் ஆவார் என்று சொல்றேன். அது ஒரு கவர்ச்சிகரமான ஆட்சி. அது நடிகர்கள் வந்துட்டாங்கன்ட்டு மக்கள் என்று எண்ணி எல்லாம் கவர்ச்சிகரமா ஓட்டு போட்டாங்க. ஆனா மக்களுக்கு சேவை செஞ்சவர் எடப்பாடியார் தான். முழு மனசா அவர் மக்களோட மக்களா நின்று இவ்வளவு பெரிய தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா எளிமையா போய் ஐயாவை டெய்லி எடப்பாடியார் பார்த்துட்டு இருந்தாங்க. 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணி தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த தாவேகாவுக்கு அதிமுகவால ஈடு கொடுக்க முடியலையா? கண்டிப்பா உண்மையான சொல்ல போனா அந்த 4 பேரும் ஒரு தற்குறியோட சேர்ந்த தற்குறிங்க. அவங்க குதிரை பேரத்துக்காக போயிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஆளுங்களும் பாத்தீங்கன்னா 4 பேரும் பணத்தை வாங்கிட்டு தான் பேரம் போயிருக்காங்க. ஆனா நம்மளை அழிக்க முடியாத ஒரே ஒரு கட்சி அதிமுகவுடைய கட்சி. எங்க புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய பின்னாடி தான் இளைஞர்களா இருக்கட்டும் கட்சியா இருக்கும் வழிநடத்தி செல்வோம். நீங்க உண்மையிலே எடப்பாடியார் மேல விசுவாசமா இருக்கிறீங்களா? இல்ல நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா கட்சி மாறிடுவீங்களா? எங்களை கழுத்தி அறுத்தாலும் எடப்பாடியாரை விட்டுட்டு நாங்க வேற கட்சிக்கு போறதான உறுதியா இல்ல. ஆனா தற்கூறிங்க மட்டும்தான் போவாங்களா ஒழிஞ்சு உண்மையான விசுவாசிகள் ஏடிஎம்கேனுடைய உண்மையான விசுவாசிகள் இளைஞர்கள் பெரியவர்கள் அத்தனை பேருமே நம்ம எடப்பாடியாருக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. சுத்தமாக இருக்குதுங்க. அவங்க 4 பேர்லாம் அவங்க எல்லாம் மனிதனே கிடையாது, மனித பிறவி கிடையாதுன்னு அவங்க கூட்டி கொடுக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அந்த 4 எம்எல்ஏ ரெட்டாலையில நின்றுதான் ஜெயிச்சாங்க. அவன் கொம்பு முளைச்சுன்னு இருந்தா கூட அந்த ரெட்டாலையை தவிர அங்க நிக்க சொல்லு, அவன் ஜெயிக்கிட்டோம். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தா கூட பரவாயில்லைங்க. எடப்பாடியாருக்கும் ரெட்டாள பொம்மைக்கும் எடப்பாடியார் ஐயா 1.5 வருஷம் உழைப்புக்கு தான் அவங்க அந்த ரெட்டாள சின்னத்துல ஜெயிச்சாங்களா ஒழிய அவங்க தனிப்பட்ட செல்வாக்களை அவங்க ஜெயிக்க கிடையாது. நீங்க அப்படி சொல்றீங்க. நேத்து இசைக்கு சுப்பையா என்னோட செல்வாக்களை ஜெயிச்சேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்படிதான் சொல்லுவோம். நாளைக்கு இடைத்தேர்தல் வரட்டும், அந்த சீக்கு சுப்பையா அதே தொகுதியில் நிக்கட்டும். அதே நம்ம எடப்பாடியார் ஐயா ஒரு சரியான வேட்பாளர், நியாயமான நேர்மையான ஒரு கட்சிக்கார தொண்டை நாங்க நிறுத்துறாரு. அவர் ஜெயிச்சுதான் காட்டுறாரு. நீங்க வேணா அதை எழுதி வச்சுக்காங்க. அவங்க டெபாசிட் இழந்துருவாங்க. சுயேட்சை சின்னத்துல நின்னு ஜெயிக்க சொல்லுங்க. ஆம்பளையா இருந்தா அதை செய்ய சொல்லுங்க. பின்னாடி டிவிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு நான் தனியா வந்தேன் அதான் வந்தேன் சொல்லக்கூடாது. ஆம்பளையா இருந்தா அவன் தனி சுயேட்சை சின்னத்துல நின்று ஜெயிக்கட்டும். இந்த 4 இடைத்தேர்தல் 4 தொகுதியிலும் அதிமுக தான் ஜெயிக்கும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதாவது விவசாயம் பண்றதை விட விளையாடுறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. விவசாயம் பண்றதை விட விளையாடுறது அவ்வளவு கஷ்டமா சார்? அவர் ஒரு விளையாட்டு பிள்ளை. அதாவது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இந்திய சுதந்திர ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி இருந்தது. அந்த ஜமீன்தார் ஃபேமிலி நீங்கள் நாட்டில் எத்தனை இருக்கு? வங்கி போச்சா? அதே போல தான் தன் ஊழல் பெருச்சாலியாக இருந்து லாட்டரி மாபியாவாக இருந்து இந்தியாவையே சுரண்டிய குடும்பம் தான் ஆதவர்ஜுனா. அதில் ஒருவர் அங்க வைத்தவர் தான் ஆதவர்ஜுனா. அவர் சொல்றாரு அதிமுக தொண்டன் போறாங்க வரான்னு. அதிமுகவுடைய வேர்கள் இங்க இருக்கிறது, தலைகள் தான் அங்க ஓடிட்டு இருக்கு. அந்த தலைகள்னால் அதிமுகவுக்கு இழப்பு கிடையாது. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட அதிமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட இரட்டைலை சின்னம், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆழம் மரம் போல் திருச்சி படர வைத்த புரட்சி தலைவர் அம்மா காட்டிய இயக்கம். அந்த இயக்கத்தை தொடர்ந்து காத்து மக்களுடைய பணி சிறப்பாக செய்து தமிழக முதல்வர் யார் சிறப்பான முதல்வர் என்ற பட்டியலில் வருகின்ற பொழுது மரியாதைக்குரிய ஐயா புதுச்சேரி எடப்பாடியார் அவர்கள் தான் முன்னிலை வைத்தார்கள். அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. இவ்வளவு மக்கள் அதிமுக நம்பிதானே இருக்காங்க. இன்னைக்கு விஜய் மக்கள் ஒரு கவர்ச்சினாலதான் போட்டாங்களே தவிர அவர் இது வரைக்கும் ஏதாவது மக்களுக்கு அரசியல் ஏதாவது ஈடுபட்டிருக்காரா இல்ல மக்கள் பணியில ஈடுபட்டிருக்காரா? எதுவுமே கிடையாது. ஆனா எடப்பாடியாரை நீங்க போய் மக்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் கேட்டீங்கன்னா அவரை பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க. எடப்பாடியார் தான் சிஎம் கேண்டிடேட்ஸ்ல நல்ல குவாலிட்டியோட இருக்க கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா அதிமுகவுக்கு எப்பயுமே அதிமுக தமிழ்நாடு இருக்க வரைக்கும் அதிமுக இருக்கும்.